Hi all, welcome to Vishane Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம group 2க்கு போயிட்டு இருக்க டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 4 தான் வந்துட்டு ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு 125 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கைண்ட் ஆஃப் சென்டென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்ட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏன்னா முன்னாடி வென் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிபெண்டன்ட் சென்டென்ஸும் ஒரு இன்டிபெண்டன்ட் சென்டென்ஸும் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். தட் டே பிரியா குவிக்லி ஃபினிஷ்ட் த டின்னர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா தட் டேன்றது அர்ஜென்ட், பிரியான்றது சப்ஜெக்ட், குவிக்லி அப்படிங்கிறது அர்ஜென்ட், ஃபினிஷ்டு ஹர் டின்னர். ஸோ ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது வேர்பு, வாட் டிட் ஃபினிஷ்ட் அப்படின்னா டின்னர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்து கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து இந்த சென்டென்ஸுக்கு சொல்லணும். ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ, ஈ ஆஸ்க்டு. இதுக்கான இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஈ ஆஸ்க்டு. இது வந்து கொஸ்டின் மாதிரி இருக்குல்ல. ஸோ இஃப் ஐ வாஸ் கம்மிங் ஹோம் வித் ஹிம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு, அதனால நம்ம பாஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 4. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கமாஸ் டு என்க்ளோஸ் த வேர்ட் ஆஃப் அ ஸ்பீக்கர் verbatim in direct speech. Which of the following punctuation is used? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இங்கே நம்ம பார்த்தோம்ல என்ன பஞ்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கமாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 5. Convert the simple sentence to compound sentence. Being a cripple, he cannot ride a horse. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா he is a cripple, so he cannot ride a horse அப்படிங்கிறது ஆன்சர். Next, identify the degree of the given sentence. This car brand is superior to. So superior to அப்படின்னு சொல்லி வந்தாலே அது என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் டிகிரியில் இருக்க சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ பிக் அவுட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தேர் வாஸ் அ ஹெவி ரெயின் அண்ட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு அப்படின்ட்டு காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்களா அண்ட் வச்சு. இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின். கரெக்ட் கொஸ்டின் டேக் லெட் அஸ் கோ அப்படின்றதுக்கான கரெக்ட் கொஸ்டின் டேக் ஷால் வி. ஸோ லெட் அஸ்னாலே ஷால் வி தான் வந்துட்டு வரும். அடுத்து வந்துட்டு இந்த சென்டென்ஸை இன்டைரக்டாக மாற்றணும். ஈ செட் வில் யூ அட்டெண்ட் த மீட்டிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஈ ஆஸ்க்டு வெதர் ஐ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். அடுத்து விச் சென்டென்ஸ் யூசஸ் அ செமிகாலன் கரெக்ட்லி. இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த சென்டென்ஸில் செமிகாலன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ. த ரெயின் வாஸ் ஹெவி. அப்புறம் வி ஸ்டேட் இன்சைட் அப்படிங்கிறதுல தான் செமிகாலன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இங்கே கொடுத்துருக்கிறதுல ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எது இல்லை. அதாவது ப்ரிப்போசிஷனும் அதுக்கப்புறம் ஒரு நவுனும் இருந்தால் தான் அது பேர் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். எது இங்கே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரேன் குவிக்லின்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் கிடையாது. மற்ற மூணுமே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. Complete the following. Gerund, infinity and participle are dash. Clause is a group of word which has a dash. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. gerund infinityல நான் ஃபைனட் வேர்புன்னு சொல்லுவோம். clause அப்படிங்கிறது ஃபைனட் வேர்பாக வந்துட்டு அது கூட வந்துட்டு வரும். அடுத்து which is an adjective phrase in the sentence. இங்கே கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸில் adjective phrase எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா indirect difficulties அப்படிங்கிறது தான் adjectiveவாக வந்துட்டு இருக்குது. அடுத்து which of the following sentence uses punctuation mark correctly. இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எங்கே punctuation கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. she said I'm going to the store. இங்கே தான் எல்லா விதமான பஞ்சுவேஷன்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கன்வர்ஷன் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ். சிம்பிளாக என்னவா மாற்றணும், காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் த கோல் அப்படின்றதுக்கு யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸோ தட் யூ கேன் அச்சீவ் யோர் கோல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஷேக்ஸ்பியர் லிவ்ட் இன் த 16th century. he is a great dramatist அப்படின்றதுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊ. ஸோ ஷேக்ஸ்பியர் ஊ லிவ்ட் இன் த 16th century அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து இன்டைரக்டாக மாற்றணும். வாட் டு யூ வாண்ட், he said to her. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. he asked her what she wanted அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
Next 18th question, combine the following sentence into a single complex sentence. So இது ரெண்டையும் காம்ப்ளெக்ஸா வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்றாங்க. So health care has improved. It is surprising. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. It is surprising that health care has improved. Next 19th question, sentence pattern வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். She gave her friend a beautiful gift. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. ஷீன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது verb, her friend அப்படிங்கிறது indirect object, a beautiful gift அப்படிங்கிறது direct object. அடுத்து choose the correct direct speech of the following sentence. அப்போ இங்க indirect கொடுத்துட்டு டைரக்டா வந்து கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். The policeman asked the driver whether he had a license. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் B. The policeman asked the driver, do you have a license? அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. The girlன்றது சப்ஜெக்ட், gaveன்றது வந்துட்டு verb, her friend அப்படிங்கிறது indirect object, some cookies அப்படிங்கிறது direct object. Next, change into complex sentence. Rahul did not know German, so he was disqualified. இது வந்து என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு மாற்றணும். ஸோ ஆப்ஷன் D தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ராகுல் டிட் நாட் நோ ஜெர்மன், ஹீ வாஸ் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல 3 சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வேறு டைப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. The moon was bright and we could see her way. ஸோ இங்கே and யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் வேறு ஃபார்ம்ஸில் வந்துட்டு இருக்குது. அடுத்து question number 24. ஸோ இங்கே வந்துட்டு ஐடென்டிஃபை whether the group of words is a independent clause, dependent clause, phrase, interrogative sentence. Kevin brought a car which was too expensive. இது வந்து என்ன group of words ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. which was too expensive. இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்குது. இதை வந்து எதையாவது டிபெண்ட் பண்ணாதான் இதுக்கு மீனிங் வந்து வரும். அடுத்து சூட்டபிள் டிகிரியால் இதை வந்து ஃபில் பண்ணணும். ஒன்று பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், இல்லைனா சூப்பர்லேட்டிவ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. ஸோ த இம்பேக்ட் ஆஃப் அ சைக்ளோன் இஸ் மோர் சிவியர் தேன் அப்படிங்கிறது தான் வரும். சிவியரர் அப்படின்ற term வந்து இங்க வராது. அடுத்து choose the correct direct speech of the following sentence. John ordered Jane to come there when he called her. இதுக்கான direct speech கேக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. John said to Jane, come here when I call you அப்படின்றது ஆன்சர். அடுத்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இன் நீட் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கான அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் வந்து மாற்றணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. he is too poor to pay his fees. இதை வந்துட்டு நம்ம காம்ப்ளெக்ஸாக வந்து மாற்றணும்னா he is so poor that he cannot pay his fees அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து complete the following. A dash is an action word that ends in ing and function as a noun. ஸோ ingல முடியுதுனாலே அது என்னவா தான் இருக்கும், ஜெரண்டா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் a dash can function as an adjective phrase to describe her noun placed before it. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா present இல்லைனா past participle. அடுத்து question number 30. இங்கே இருக்கிறதுல simple sentence ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. In the event of running first, you will win the race அப்படிங்கிறது simple sentence. Next வந்து which of the following correctly punctuates the given sentence? The queen cried help help. இதில் வந்து punctuation marks வந்து போடணும். எதில் வந்து punctuations வந்து கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் Cயில் இங்கே ஒரு கமா, இங்கே வந்து கோட்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம கொடுக்கணும், இங்கே வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை காம்பவுண்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. 32nd questionல in spite of his poverty he is trustworthy. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. he is poor yet he is trustworthy. அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன். டியூ டு கிராவிட்டி த எர்த் குட் ஹோல்ட் எவ்ரி திங். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. டியூ டு கிராவிட்டிங்கிறது அட்ஜென்ட்டு, த எர்த்ன்றது சப்ஜெக்ட், குட் ஹோல்டுங்கிறது வேர்பு, எவ்ரி திங் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட். அடுத்து கரெக்ட் இன்ஃபைனட், ஜெரண்ட் இல்லைனா பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. டு கெட் அப் இயர்லி இன் த மார்னிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட்டு
indirect speech மாத்தணும். The teacher said honesty is the best policy. இதுக்கான answer option D. The teacher said that honesty is the best policy. அடுத்து வந்துட்டு rewrite the sentence in other speech. So Rama said I must complete the assignment. இது directல இருக்கு. நீங்க indirectா வந்துட்டு மாத்தணும். So option C the answer. Rama said that he had to complete the assignment அப்படிங்கிறது தான் வந்துட்டு correct. அடுத்து வந்துட்டு choose the correct direct speech of the following sentence. The tourist exclaimed that it was a very lovely piece of art. இதை வந்துட்டு நீங்க directக்கு convert பண்ணணும். இதுக்கான answer the tourist said what a lovely piece of art it is அப்படிங்கிறது answer. Next வந்துட்டு transform the following sentence into positive degreeக்கு convert பண்ணணும். Rural life is certainly more peaceful than urban life. இது comparatively இருக்கு. இதை நீங்க positiveக்கு மாத்தணும். இதுக்கான answer என்னன்னு பார்த்தீங்கன்னா option D. Urban life is certainly not so peaceful as rural life அப்படிங்கிறது தான் answer. Next, which of the following punctuation mark is used to show that a footnote like reference or comment has been added at the bottom of a page and in the advertisement to indicate that there is an extra information. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா asterisk வந்து add வந்து பண்ணுவாங்க. அந்த மார்க்ஸ் தான் ஆட் பண்ணி இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் select the correct use of an infinity. So infinity இங்க எங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B. I can swim fast. இங்க வந்து infinityனா இங்க bare infinity வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. So infinityனாலே to கூட verb வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்பீங்க. பட் இங்க to இல்லாமலும் வந்துட்டு verb வந்து வரும். அதுக்கு பேரு bare infinity. நெக்ஸ்ட் வந்து transform the following complex-அ சிம்பிளா வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. Previn ran into the field so that he might congratulate the winner. இதை சிம்பிளா சொல்லணும்னா Previn ran into the field to congratulate the winner. அடுத்து இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் வந்துட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எதுனா the ceiling is very high and I cannot touch it அப்படிங்கிறதும் he boiled water and then put tea in it அப்படிங்கிறதும் வந்துட்டு இங்க வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் question number 43. Identify the kind of sentence. Seeing the earth brown Partridge Halley shoot at the birds. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. Simple sentence. அடுத்து combine the following sentence into a single complex sentence. She came sometime in the morning. It is mystery. இதை வந்துட்டு காம்ப்ளெக்ஸா வந்துட்டு அவங்க வந்து மாத்த சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. It is mystery when she came in the morning. கரெக்ட் தான். When she came in the morning it a mystery அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். அடுத்து 45. Which sentence replace the adjective grey with an adjective phrase of the same meaning? The grey cloud spread over the sky. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. A cloud of grey color spread over the sky அப்படிங்கிறது ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியும் சேம் மீனிங்ல இருக்கிறதுல. அடுத்து வந்துட்டு இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸோட பேட்டர்னை வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். ஸோ 46க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. The ant carries a kernel of corn அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். அப்புறம் என்னன்னா கார்னுங்கிறதுலாம் ஆப்ஜெக்ட்ல வரும். த ஆண்ட் சீம்ஸ் இண்டஸ்ட்ரியஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்து த டாக்ஸ் ஆர் ஸ்லீப்பிங் இன் த கேரேஜ் அப்படிங்கிறது SVA. ஷீ ப்ரிப்பேர்ட் மீ காஃபி குவிக்லி அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு SV indirect speech, indirect object, direct object, adjunct மூணுமே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் the dog chased the ball on the lawn. இது வந்து SVOA. நெக்ஸ்ட் வந்து இங்க கொடுத்திருக்கிறதுல இன்கரெக்டா question tag எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. பிரகதி put the bunch of flowers in the vase அப்படிங்கிறதுக்கு doesn't she அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் question number 48. Combine the following sentence into a single complex-ஆ வந்து combine பண்ண சொல்றாங்க. I did not know will he come. So இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. I did not know whether he would come. அடுத்து சென்டென்ஸ் which has no error in a degree of comparison. நீங்க டிகிரி ஆஃப் கம்பேரிசன் வச்சு எந்த எரரும் இல்லாத சென்டென்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. This is the one of the busiest streets in a டவுன் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்க சென்டென்ஸாக வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் டு
காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். ரன் ஃபாஸ்ட் ஆர் யூ வில் மிஸ் த ட்ரெயின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் மிஸ் த ட்ரெயின். அடுத்து சிம்பிள் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆன் சீயிங் மை ஃப்ரெண்ட் ஐ கிரீட்டட் ஹிம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து SVOA பேட்டர்ன் இருக்கிற சென்டென்ஸ் வந்து இங்கே எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா ஆப்ஷன் டி, த பாய் சப்ஜெக்ட், புஷ்ட் அப்படிங்கிறது வேர்பு, த வேகன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜென்ட். அடுத்து கம்பைன் த சென்டென்ஸ் இன்டு அ காம்ப்ளெக்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது ப்ளீஸ் லிசன் யோர் டீச்சர் இஸ் டெல்லிங் சம்திங். இதை வந்து காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ளீஸ் லிசன் டு வாட் யோர் டீச்சர் இஸ் டெல்லிங் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து காம்ப்ளெக்ஸை வந்துட்டு பிக் அவுட் பண்ணணும். அதாவது எந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இஃப் வி டோன்ட் வின் we shall die அப்படிங்கிறது தான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக வந்துட்டு இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. ஸோ இன்ஃபினிட்டி, ஜெரண்ட் இல்லைனா பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஷீ மேட் மீ டேஷ் மை ப்ராஜெக்ட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷீ மேட் மீ ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Next, which of the following correctly punctuate the given sentence? The principal part of word in English are the present, past tense and past participle. இதில் வந்து நீங்கள் வந்து punctuation mark வைக்கணும். இதில் வந்து ஆப்ஷன் பியில் தான் கரெக்டான punctuation marks வந்து வச்சுருக்காங்க. அடுத்து question number 57. இதை வந்து இன்டைரக்டாக மாற்றணும். ஐ ஹேட் ஜஸ்ட் டர்ன்ட் அவுட் த லைட், இ எக்ஸ்பிளைன்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இ எக்ஸ்பிளைன்ட் தட் ஹீ ஹேட் ஜஸ்ட் டர்ன்ட் அவுட் த லைட். அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன், த பாய் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாய்ன்றது சப்ஜெக்ட், ஆர் பிளேயிங்ன்றது வேர்பு, ஃபுட்பால்ன்றது ஆப்ஜெக்ட், நவ் அப்படிங்கிறது அட்ஜென்ட். அடுத்து 59, மேட்ச் த சென்டென்ஸ் வித் இட்ஸ் question tag. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ யூ டூ அ லாட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ்ன்றது வந்து டோன்ட் யூ. there is a stadium near your office அப்படிங்கிறது isn't there. I claim to be a person of faith and prayer அப்படிங்கிறது don't I. both the sister have left for Canada அப்படிங்கிறது haven't they. the chief guest spoke a few words அப்படிங்கிறதுக்கு didn't he இல்லைனா she. ஏன்னா chief guest வந்து மேலா ஃபீமேலான்னு நமக்கு தெரியல. அடுத்து which of the following correctly punctuate the given sentence? இங்கேயும் வந்து கரெக்டான பஞ்சுவேஷன் யூஸ் பண்ண சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வந்து அதுக்கு பஞ்சுவேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இதை வந்துட்டு ஸ்பீச் மாற்றி எழுதணும். இங்கே இன்டைரக்டில் கொடுத்துருக்காங்க, டைரக்டில் எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, he said oh no I missed the bus. நெக்ஸ்ட் 62, காம்பவுண்டை சிம்பிளாக வந்துட்டு மாற்றணும். he was a merry boy but he offered to fight the giant. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, being a merry boy he offered to fight the giant. நெக்ஸ்ட் வந்துட்டு கரெக்டான நான் ஃபைனட் வேர்ப் ஃபார்ம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஐ ரிமெம்பர் டேஷ் யோர் ஃப்ரெண்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மீட்டிங். ஐ ரிமெம்பர் மீட்டிங் யோர் ஃப்ரெண்ட். அடுத்து பஞ்சுவேஷன் மார்க். என்ன பஞ்சுவேஷன் மார்க் இஸ் யூஸ் டு டினோட் ஒமிஷன் ஆஃப் அ வேர்டு, ஃப்ரேஸ், லைனு, பேராகிராஃப் ஆர் மிஸ்ஸிங் அ பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பேசேஜ். இதுக்கு வந்து என்ன பஞ்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, எலிப்சிஸ். அடுத்து சீயிங் இஸ் பிலீவிங். இதில் வந்து ஜெரண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா சீயிங்கும் ஜெரண்டு தான், பிலீவிங்கும் ஜெரண்ட் தான். அதனால ஏவும் சியும் ரெண்டுமே வந்துட்டு வரும். அடுத்து வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 66, ஃபைண்ட் த ஆட் சென்டென்ஸ் அவுட். இதில் 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் தனியாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல் அதர்வைஸ் யூ கேன் நாட் சால்வ் த ப்ராப்ளம். அடுத்து இன்ஃபைனைட் ஜெரண்ட் ஆர் பார்ட்டிசிபிள் வச்சு ஃபில் வந்து பண்ணணும். டேஷ் இஸ் அ ஹியூமன். இதுக்கான ஆன்சர் வந்து டு ஹெர் இஸ் அ ஹியூமன். அடுத்து காம்ப்ளெக்ஸாக கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. சம் ஒன் மிஸ்கைடட் ஹிம், ஹிஸ் பேரண்ட்ஸ் டோன்ட் நோ. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹிஸ் பேரண்ட்ஸ் டோன்ட் நோ ஹூ மிஸ்கைடட் ஹிம். அடுத்து கொஸ்டின் டேக், நத்திங் ஆஸ் இம்ப்ரூவ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆஸ் இட். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன், மோஸ்ட் ஆஃப் த உமன் ரீட் நாவல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அடுத்து which of the following
correctly punctuate the given sentence. Man proposes, God disposes. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Man proposes, அடுத்து God disposes. Next, which one of the following is not a complex? இங்க கொடுத்திருக்கிறதுல எது காம்ப்ளெக்ஸ் கிடையாதுன்னு கேக்குறாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Look at the signature carefully and you will know the forgery அப்படிங்கிறது தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து கிடையாது. அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. Consult the dictionary and you will find the meaning of this word அப்படிங்கிறதுக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you consult the dictionary you will find the meaning of this word அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். டாம் கால்டு ஹர் எஸ்டர்டே. இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ஆப்ஷன் ஏ. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்ஜென்ட்டாக வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், எவ்ரி ஒன் கன்சிடர் ஷீலா த மோஸ்ட் டேலண்டட் டான்சர் இன் த குரூப். இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க. இதுக்கான பேட்டர்ன் ஆப்ஷன் ஏ. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் அட்ஜென்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், காம்பவுண்ட் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. த வெதர் வாஸ் பேட் அண்ட் ஸோ த மேட்ச் வாஸ் போஸ்ட்போண்டட். அடுத்து, விச் சென்டென்ஸ் ரீப்ளேஸ் த அட்ஜெக்டிவ் உடன் வித் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஸோ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆனால் மீனிங் வந்து மாறக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஹி டுவெல்ட் இன் அ ஹண்ட் மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து, question tag கொடுக்கணும். somebody invited me. இதுக்கான question tag என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான question tag option B. past என்றனால didn't they அப்படிங்கிறது answer. அடுத்து, identify the sentence which is not the same pattern as others. so 3 வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, 1 மட்டும் மாறி இருக்கு. அது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. the collector distributed prizes to the winner அப்படிங்கிறது மட்டும் வேற பேட்டர்ன்ல இருக்கு. அடுத்து, காம்பவுண்ட் சென்டென்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் யுவர் கோல். இதுக்கான காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் தென் யூ வில் அச்சீவ் யுவர் கோல் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன், வாசுமதி சிங்ஸ் எவ்ரி மார்னிங். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சப்ஜெக்ட், வேர்பு, அட்ஜென்ட். அடுத்து, identify the sentence in which adjective clause is not used. இங்க இருக்கிற சென்டென்ஸ்ல எங்க வந்து adjective clause வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க the mystery is what caused the strange noise அப்படிங்கிறதுல adjective clause வந்துட்டு இல்ல. மத்த எல்லா இடத்துலயும் adjective clause வந்து இருக்கு. அடுத்து, which of the following correctly punctuate the given sentence. இங்க எதுல வந்து punctuations வந்து கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான் வந்துட்டு punctuations வந்து கரெக்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி. கோபால், why don't you apply for the post of art director? அதுக்கு சுரேஷ் சொல்றாரு, no I don't think I will fit that job. அடுத்து, சிந்தசிஸ்னா 2 சென்டென்ஸை சேர்த்து எழுதணும். எதை வச்சு எழுதணும்னு சொல்றாங்கன்னா பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ என்ன சென்டென்ஸ்னா, he was not contented with his salary, he gave up his post. இதை வந்து 2 சேர்க்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. being not contented with his salary, he gave up the post அப்படின்றது ஆன்சர். அடுத்து, கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். he said the earth moves around the sun. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேக்ட், அதனால எந்த டென்ஸ் சேஞ்சும் அதில் பண்ணக்கூடாது. அதனால இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. he said that the earth moves around the sun. அது அப்படியே வரும். அடுத்து, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஆல்தோ அஞ்சுனா வாஸ் புவர், ஷீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் த எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச். இதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ராமா செட் தட் he was very busy then. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ராமா செட் I am very busy now. அடுத்து, choose the correct question tag. he had nothing. இதுக்கான கரெக்ட் question tag என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. did he. நெக்ஸ்ட் வந்து question tag தான். our dog scarcely sleeps at night. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. does it. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் வார்த்தை, அதனால நம்ம பாசிட்டிவ் டேக் கொடுக்குறோம். அடுத்து, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இன் விச் present participle used. present participle இங்க எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி. right now the athlete is snowboarding அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து, question tagோட மேட்ச் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. nobody can resolve this issue. இதுக்கு ஆன்சர் வந்து can they.
Arun was in a great dilemma at that time. இதுக்கான ஆன்சர் wasn't he. I am an expert in cooking. இதுக்கான ஆன்சர் aren't I. I have captured some beautiful moment in my camera. இதுக்கு haven't I. The old man sell dolls made of seashells. இதுக்கான answer doesn't she. அடுத்த question tag, this is my pen. இதுக்கான question tag என்னன்னு பார்த்தீங்கன்னா isn't it. அடுத்து find the odd one. ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும், மீதி 3 சென்டென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா I have found the book that I had lost அப்படிங்கிறது மட்டும் odd one அவுட்டாக இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன், ரவி ஹேண்டில்டு த கிளாஸஸ் கேர்ஃபுல்லி. ஸோ ரவி வந்து கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஹேண்டில்டுன்றது வேர்பு, த கிளாஸஸ்ன்றது ஆப்ஜெக்ட், கேர்ஃபுல்லின்றது அட்ஜென்ட். அடுத்து வந்து மறுபடியும் சிந்தசிஸ், அதே மாதிரி பார்ட்டிசிபிள் வச்சு. ஸோ ஐ ரிசீவ் நோ ஆன்சர், ஐ நாக்டு செவரல் டைம்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரிசீவிங் நோ ஆன்சர், ஐ நாக்டு செவரல் டைம்ஸ். அடுத்து நான் இன்ஃபைனட் வேர்ப் ஃபார்மில் நீங்கள் வந்து இங்கே ஃபில் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ட்ராவலிங். ட்ராவலிங் மைட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசையர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து இங்கே கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸுக்கு பஞ்சுவேஷன் கரெக்டாக வைக்கணும். ஸோ கரெக்டாக பஞ்சுவேஷன் வச்சுருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் எது எதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ, அப்புறம் வந்துட்டு பி, அதுக்கப்புறம் சி. டி மட்டும் வந்துட்டு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 99. இங்கே கரெக்டான டிகிரியில் இந்த வர்த்தி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஷீ ப்ரூவ்ஸ் டு பி த டேஷ் கேண்டிடேட் ஃபார் த அவார்ட். ஸோ வர்த்தியா, வர்த்தியரா, வர்த்தியஸ்டா, ஆஸ் வர்த்தி ஆஸா. ஸோ ஆன்சர் வந்து சி. வர்த்தியஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த அவார்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக வந்துட்டு கம்பைன் பண்ணணும். ஆர் யூ லிசனிங், ஐ ஆம் சேயிங் சம்திங். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆர் யூ லிசனிங் டு வாட் ஐ ஆம் சேயிங். அடுத்து இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக பஞ்சுவேஷன் வச்சுருக்க ஆப்ஷன் வந்து எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. காந்திஜி த ஃபாதர் ஆஃப் நேஷன், கமா டெட் ஆன் 30th January, 1948. அதுக்கப்புறம் டாட் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இன்டைரக்டில் வந்து பாஸ்டில் இருக்குது. அப்போ டைரக்டில் எப்படி இருந்திருக்குன்னா ப்ரெசென்ட்டில் இருந்திருக்கும். அப்போது இங்கே ஆட் டன்னுன்னா ஹேவ் டன்னு வந்திருக்கணும். அப்போது ஷீ செட் ஐ ஹேவ் டன் மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து இங்கே நான் ஃபைனைட் வேர்ப் ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணணும். அதாவது ஜெரண்டு, பார்ட்டிசிபிள், இல்லைனா இன்ஃபினிட்டிவ் வச்சு. ஸோ ஐ ஹேட் டேஷ் ஃபார் த பஸ். இதுக்கான ஆன்சர் ஐ ஹேட் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நெக்ஸ்ட்டு அதே தான் நான் ஃபைனைட் வேர்ப் வச்சு தேவா forgot dash the letter. இதுக்கான ஆன்சர் வந்து டு போஸ்ட் த லெட்டர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of the phrase in an English grammar. ஸோ ஃப்ரேஸுக்கான எக்ஸாம்பிள் இருக்கிற வேர்டு வந்து இங்கே எங்கே இருக்குது, எந்த சென்டென்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட் வித் லைட் ஹேண்ட் ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது அதோட எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்து மறுபடியும் நான் இன்ஃபைனட் வேர்ப் தான். ஸோ ஐ ஹாவ் எவர் லுக்டு ஃபார்வர்ட் டேஷ் த பிரசிடென்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி கிளப். இங்கே வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக சூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஐ ஹாவ் எவர் லுக்டு ஃபார்வர்ட் டு பீயிங் the president of the district rotary. அடுத்த suitable question tag, there is only one cloud in the sky dash. இதுக்கான question tag என்னன்னு பார்த்தீங்கன்னா isn't there அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான question tag. next find the odd one out. மறுபடியும் ஏதோ ஒன்று மட்டும் தனியாக வந்துட்டு இருக்கும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா hearing their father's footstep the boy ran away. அது மட்டும் வேற சென்டென்ஸில் இருக்குது. மற்றதெல்லாம் வந்துட்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்குது. அடுத்து சிம்பிளாக காம்பவுண்டாக வந்துட்டு மாற்றணும். ஹியரிங் தேர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப் த பாய் ரேன் அவே. இதை வந்துட்டு காம்பவுண்டாக வந்துட்டு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஃபாதர் அப்ரோச் அண்ட் த பாய் ரேன் அவே அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 110 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. டிஸ்பைட் ஹர் ஹோல்டு ஏஜ் கார்த்திகா வாக்டு ஃபாஸ்ட். இது வந்து என்ன சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார் த கிவன் ஆப்ஷன். அடுத்து 111. ஸோ இதை வந்து நான் ஃபைனட் வேர்ப் வச்சு ஃபில் பண்ணணும். ஹவு டேர் யூ டேஷ் டு யோர் டீச்சர் லைக் திஸ், டாக் டு யோர் டீச்சர் லைக் திஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. ஈ கன்ஃபர்ஸ்ட் இஸ் கில்ட், ஈ வாஸ் பார்டன்ட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஈ வாஸ் பார்டன்ட் பிகாஸ் ஈ கன்ஃபர்ஸ்ட் இஸ் கில்ட்.
rewrite the sentence into a other speech. She says that she eats an apple a day. So இதை வந்து டைரக்டா வந்துட்டு மாற்றணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. She says I eat an apple a day. அடுத்து வந்து கொஸ்டின் டேக். ஸோ எந்த கொஸ்டின் டேக் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் த கேட் அப்படின்னா will you. அடுத்து ஆல் ஆஃப் யூ ஆர் கன்ஃபிக்ட் அப்படின்னா ஆர்என்ட் யூ அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 115. ஸோ ஐடென்டிஃபை த clause used in இந்த பார்ட்டில் இன் கேஸ் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி. இதில் வந்துட்டு என்ன clause யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அட்வர்ப் clause வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. செக் ஹிஸ் ரூம் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த மணி. இதுக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ செக் ஹிஸ் ரூம் யூ வில் ஃபைண்ட் த மணி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்வெர்ட் இன்டு காம்பவுண்ட். த எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் த என்டர்பிரைஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. இதை வந்து காம்பவுண்டாக மாற்றணும். இதுக்கான ஆன்சர் த என்டர்பிரைஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு அண்ட் திஸ் சர்ப்ரைஸ் எவ்ரி ஒன். அடுத்து ஜெரண்ட் வந்து ஃபில் பண்ணணும். டேஷ் ட்ரீ இஸ் அ மஸ்ட் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி க்ரோயிங் ட்ரீ இஸ் அ மஸ்ட். அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ஐ பிளே ஹாக்கி. ஸோ இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் ஐஏ பிளே அதுக்கப்புறம் வந்து ஹாக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்னா த சில்ட்ரன் பில்ட் ஹர் ஸ்னோ மேன் இன் த பேக்யார்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி த சில்ட்ரன் சப்ஜெக்ட் பில்டுன்றது வேர்பு ஹர் ஸ்னோ மேன்ன்றது ஆப்ஜெக்ட் இந்த பேக்யார்டுன்றது அட்ஜென்ட். அடுத்து வந்து கொஸ்டின் டேக் த பேர் ஆஃப் ஷூஸ் நியர் த டோர் இஸ் நாட் யோர்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி is hit. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அருள் ரிட்டர்ன் ஹோம் பிகாஸ் he was tired. இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. he could not prepare well for the examination, he had insufficient time. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ he had insufficient time to prepare well for the examination. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க to prepare well அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸை காம்பவுண்டாக வந்துட்டு மாற்றணும். அன்லெஸ் யூ ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேன் நாட் லீவ் த கண்ட்ரி. இதோட காம்பவுண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேன் நாட் லீவ் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச்சாக எழுதணும். த டீச்சர் செட் தட் ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ இது வந்து ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்றது ஃபேக்ட். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ த டீச்சர் செட் ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. எந்த 10 ஸ்டேஜஸும் இங்கே வந்து நடக்காது. ஸோ இதுதான் வந்து 125 questions ஆஃப் டெஸ்ட் 4. ஸோ அடுத்த டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷோடது ஆன்சர் கீ போஸ்ட் பண்ணுறது பாருங்கள். மற்ற டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸும் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதையும் வந்து பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.